உள்ளத்திலே இடத்தை கேட்கிறார். மகனே மகளே, உள்ளத்திலே எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா? இடம் கொடு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமா இருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டவர் உன்னை குறித்து சந்தோஷப்படணும்னா அவருக்கு ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அந்த உன்னதமான தேவனுக்கு உற்சாகமான ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. அப்பொழுது உன் செபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பொருத்தனையை நிறைவேற்று, ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை நிறைவேற்று. அப்பொழுது உன் செபத்துக்கு அவர் பதில் கொடுத்து நீ அவரை மகிமைப்படுத்துவாய். அவர் உன்னை விடுவிப்பார். அவருக்கு ஸ்தோத்திர பலி முதலாவது. அவருக்கு பொருத்தனை அல்ல, முதலாவது அவர் எதிர்பார்ப்பது என்ன? ஸ்தோத்திர பலி. அப்புறம் தான் என்ன? அது பொருத்தனை. ஆண்டவருக்கு காணிக்க பொருத்தனை நிறைவேற்ற ஜனங்கள் மத்தியிலே நிறைவேற்றுவது செகண்ட் திங் பொருத்தனை. ஃபர்ஸ்ட் திங் ஸ்தோத்திர பலி, பிரைசிங் அண்ட் வர்ஷிப்பிங். அதான் 100வது சங்கீதம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் ஆண்டவரை எப்படி பாட வேண்டுமா? கம்பீரமாய் பாட வேண்டும். அவரை உற்சாகமாய் ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அவரை உற்சாகமாய் ஆராதிக்க வேண்டும். அவரை நல்லா கையை தட்டி என்ன செய்யணும்? எக்கால துணியோடு கர்த்தரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேராசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் உனக்கு போதுமானவர். அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவருக்கு தேவையானது என்னது? ஸ்தோத்திரம், துதி. அவரை மகிமைப்படுத்துவது, அவரை மகிமைப்படுத்த. நாங்க சொல்லி சொல்லி துதிக்கிறது அல்ல, நாங்க சொல்லாமலேயே துதிகள் வரணும் வாயில. 34வது சங்கீதம் முதல் வசனத்திலே பக்தன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பே, அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். His praises will be in my mouth. என்னுடைய உதட்டிலே, என்னுடைய வாயிலே அவருடைய துதி, அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் இருக்கும். எனி டைம், எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும். அல்லேலூயா. His praises is in me, in my mouth. அல்லேலூயா. அந்த துதி எனக்குள்ளாகவும் என்னுடைய வாயிலையும் எப்பொழுதும் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி இங்க வந்திருக்கிற உங்கள் வாயிலும் கர்த்தரை உயர்த்தும் துதி, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பாடல், கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் இங்கே இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கும் போதும், வேலை செய்யும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், அல்லேலூயா, எப்பொழுதும் உன்னுடைய வாயிலே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா. எப்படி ஆராதிக்கணும் ஆண்டவரை? சந்தோஷத்தோடு. சொல்லுங்க. சந்தோஷமாய் ஆராதிக்கணும் சொல்றவங்களா கையை உயர்த்தாலே சொல்லுங்க. 2வது வசனத்திலே பார்க்கிறா, சத்தமா வாசிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய சமூகத்திலே, அவருடைய ஆலயத்துக்குள்ளாக நீ பிரவேசிக்கும் போது, வரும்போது எப்படி வரணும்? ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும். அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து
அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அவர் வாசல்களில் எப்படி வரணும்? துதி ஸ்தோத்திரம். வரும்போதே என்ன செய்யணும் சொல்லுங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டே அங்கிருந்து வரும்போதே அப்படி சொல்லிட்டே வரணுமா? அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் அந்த சர்ச்சுக்கு அத வெளிப்பிரகாரம் அந்த இடத்துல கிட்ட வந்துட்டு ஒருபாடு அவரை புகழ வேண்டும். நல்லவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கையை மேல உயர்த்துங்களேன். வல்லவரே, கொஞ்சம் அசிங்க. நல்லவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசு ராஜா, ஆராதனை ஆராதனை. அவரை துதிக்கும் துதி